அம்மா இருக்கப்பா உடனே தானே வந்திருக்கோம். ஏமா இப்படி எழுதுறீங்க? ஏமா ஏமா இருப்பா கையில இப்படி சொல்லிட்டு இருப்பா. தள்ளிடு கொஞ்சம் தள்ளிடுப்பா. பாருங்க நம்ம ஒரு உதவி பண்ணலான்னு வந்தா இப்படி பண்றாங்க. இதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. பேசுறேண்ணா. சொல்லுமா. ஆனால் லேட்டஸ்ட்டாக ஒரு கண்டென்ட் அனுப்பியிருந்தீங்களா அந்த ரோட் சைடு இருக்கவங்கள ஹெல்ப் பண்ணுற மாதிரி. அது எல்லாமே ஃபைன் லோட் பண்ணிட்டேங்கண்ணா. ஆனால் ஒரு சின்ன கொரினா, ஆனால் நடுவில் நீங்கள் கஷ்டப்படுறவங்களை திட்டுற மாதிரி கிளிப் இருந்துச்சு. அதை மட்டும் நான் கட் பண்ணி மற்ற எல்லாமே எல்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டேண்ணா. ஃபைன் லோட் பண்ணிடட்டா? இந்த ஃபைனல் அவுட் பண்ணிருக்கேன் இல்லையா, அதை எல்லாத்தையுமே கட் பண்ணிடு. கட் பண்ணிட பாரு, அதை வந்து ஃபைனல் அவுட் பண்ணு. புரியலண்ணா. அதான் கண்டென்ட். அப்படி பண்ணா ட்ரோல் பண்ணுவாங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் பண்ணி பயமா கிண்டல் பண்ணுவாங்கண்ணா. திட்டட்டும், கமெண்ட் போடட்டும், அதான் இப்போ நல்லா ட்ரெண்டிங்காக போகும். 2-3 நாள் கழிச்சு மணி வீடியோ போட்டுருவோம், அது ஒரு ட்ரெண்டிங் ஆகும். இதெல்லாம் உனக்கு புரியாது அந்த வித்தையெல்லாம். நீ வேற நான் சொன்னதை நீ அனுப்பிவிடு சரியா? சரிங்கண்ணா, நீங்க சொன்ன மாதிரி நான் அனுப்பிச்சு விட்றேன். The next day. நீங்க திட்ட வீடியோ ட்ரெண்டிங், நீங்க மன்னிப்பு கேட்ட வீடியோ ட்ரெண்டிங், ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டான்னு சொல்லி வைரலாகி போயிட்டு இருக்கீங்களா? எப்படிண்ணா? ஸ்லோவா போதும். அப்பப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் வீடியோ அடிச்சு விடணும், அப்பதான் நம்ம ட்ரெண்டிங்ல இருப்போம். இதெல்லாம் ஒரு சூட்சம் தான். நிறைய பேர் இதைத்தானே விரும்புறாங்க. சரி அதெல்லாம் விடு. அடுத்த நான் அனுப்பிவிடுறேன், அதை அனுப்பிவிட செய்யறோமா?